வணக்கம், திஸ் இஸ் ஸ்ரீதர் ஃப்ரம் ஸ்ரீஹரி அசோசியேட்ஸ். உங்கள் குழந்தைங்க பேரில் நீங்கள் பாலிசி எடுக்க போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை இந்த ரைடர் உங்கள் குழந்தைகளுக்கான பாலிசியில் இல்லை அப்படின்னா பாலிசிக்கான மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர், அதாவது PWP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைடர் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏற்கனவே எடுத்த பாலிசிக்கு இந்த ரைடரை ஆக்டிவேட் பண்ண முடியும். குமார் அப்படிங்கிற ஒருத்தவர் தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு ஒரு பாலிசி எடுக்கிறார். பாலிசிக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 25 வயசில் கிடைக்கிற மாதிரியும் அதை வச்சு தன்னுடைய குழந்தைக்கு திருமணத்தை நடத்திடலாம்னு பிளான் பண்ணி பாலிசி எடுக்கிறார். பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டு 20 வருஷத்துக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது. 25வது வருஷம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். ஒருவேளை குமாருக்கு இந்த ப்ரீமியம் கட்டக்கூடிய காலங்களில் ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மற்ற ப்ரீமியத்தை இன்சூரன்ஸ் கம்பெனியே பே பண்ணி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை குழந்தைகளுக்கு கொடுக்கும். அதாவது பாலிசி எடுத்து முதல் வருஷத்துலேருந்து ப்ரீமியம் கட்டக்கூடிய 20 வருஷத்துக்குள்ளே, எக்ஸாம்பிளுக்கு குமார் ஒரு 5வது வருடம் ரிஸ்க் ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மிச்சமுள்ள 15 வருஷத்துக்கு ப்ரீமியத்தை இன்சூரன்ஸ் கம்பெனியை பே பண்ணி அதற்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரைடரை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பாலிசி எடுக்கும் பொழுது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த ரைடரை எடுக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒருவேளை ஏற்கனவே எடுத்த பாலிசி இருந்தாலும் இந்த ரைடரை எடுக்க முடியும். அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.